வணக்கம். எங்களுடைய பொண்ணு நீலம் கல்யாணம் வந்து 25, ரிசப்ஷன் 26 முகூர்த்தம். வந்த அத்தனை பேரும் தவறாமல் சொன்னது என்னென்னா மண்டபம் சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் மண்டபத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிரபுஜி வந்துட்டு அவ்வளோ திறமையாக அண்ட் ஸ்ரீவித்யா மாமி அவ்வளோ திறமையாக பண்ணாது. இன்ஃபேக்ட் இனிமேல் வந்து எங்ககிட்ட யாராவது இப்போ கல்யாணம் வச்சுருக்க ஏதாவது மண்டபம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் 100% திருப்பதி மஹால் அண்ட் பிரபுஜியை தான் ரெஃபர் பண்ணுவோம். என் பேர் இளவரசன், நான் கல்யாண மாப்பிள்ளை. இந்த மண்டபம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வியூ. இது வெளியிலேருந்து பார்க்கும்போதே அதுலேயே நான் பயங்கர இம்ப்ரெஸ்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே அப்ரோச் பண்ணது, அங்கே அவங்க நடந்துட்டது, அவங்க எங்களை நடத்துகிற விதம் அண்ட் கேர் பண்ணுறது அண்ட் ப்ரியர் இன்டிமேஷன்ஸு அண்டு எது நமக்கு தேவையோ அதெல்லாம் அவங்களே செஞ்சு தர்ற அளவுக்கு லிங்க் வச்சுட்டு நமக்கு ஈஸியாக நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக ஆக்கிடுறாங்க. இன்றைக்கி எங்காவது கல்யாணம் அந்த திருப்பதி மஹாலில் நடந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா அங்கே அவளோட ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒருத்தர் கூட ஒரு மூஞ்சியை காமிக்கல வேலை செய்கிறவா யாரும். அங்கே ஒரு மேடம் இருக்காங்க, மேனேஜர் மேடம், காலங்காத்தாலே எழுந்து வந்துவிடுறாங்க. எல்லாம் நீட்டாக இருந்தது. ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் எவ்ரி திங் வாஸ் வெரி நீட் அண்ட் தேர் ஆல்சோ வெரி பொலைட். வெரி நைஸ் சத்திரம் திஸ் இஸ். தேங்க்யூ. என்னுடைய பையனுக்கு வந்து இன்றைக்கி ரிசப்ஷன் நடந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் மகால் மண்டபம் வந்து வெளி தோற்றம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு, அந்த லைட்டிங்கில் வந்து அருமையாக இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு தாஜ்மஹால் மாதிரி இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பயங்கர பேலஸ் மாதிரி இருந்தது. உள்ளேயும் கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைனிங் ஹால் முதற்கொண்டு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் வேணாலும் வந்து போகலாம் இந்த மஹாலுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ சார். எனக்கு இந்த மண்டபம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸ்டேஜ் எல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. முக்கியமாக மேனேஜர் பற்றி சொல்லணுன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுக்கு ஷுவராக எத்தனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா டக்குன்னு அவங்க எல்லாம் பண்ணிடலாம். அந்த மாதிரி கஷ்டம். அப்புறம் ஓனர் வந்து சான்ஸே இல்லை. அப்புறம் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ மண்டபம் மண்டபம் ஓனர் பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக அவ்வளோ தரமான மனுஷங்க பார்க்கவே முடியாது. நல்ல டாக்டர் வந்து சூப்பராக எல்லாமே கைட் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. வணக்கம். திருப்பதி மஹாலில் இன்றைக்கி என்னோடய பையனோட திருமணம் சிறப்பாக நடந்தது. இந்த மண்டபம் வந்து கட்டுறதுலேருந்தே நான் பார்த்துட்டு இருந்தேன், இதில் தான் நடத்தணுன்றது. உள்ளார வந்து நானும் பார்த்தேன், எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தது. இன்றைக்கி கல்யாணம் திருப்தியாக முடிச்சு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாருமே எல்லாம் கனியோடு வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்றத கேட்டாங்க. ஒவ்வொரு இடமும் டைனிங் ஹாலும் சரி, மண்டபமும் சரி, எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பிடிச்ச மாதிரி இருந்தது. ஹாப்பியாக நான் இன்றைக்கி கிளம்புறேன். தேங்க்யூ. இங்கே வந்து பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னெல்லாம் நினச்சனோ, கனவு கண்டனோ, அந்த கனவுகள் அத்தனையும் நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்தி. அவள் எங்கள் அண்ணா, எங்கள் மாமி எனக்கு அக்காவா தனியாக தெரியல. அக்கா மாமி அக்கா தான் எனக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே இங்கே கல்யாணம் பண்ணது அந்த திருப்பதி பெருமாள்கிட்ட பண்ணது மாதிரியே எனக்கு ரொம்ப சந்தோஷம், திருப்தி. பார்த்தீங்கன்னா மஹாலில் மட்டும் இல்லாமல் மஹாலுடைய சுற்றமைப்பு, மஹாலில் இருந்த கேன் பார்க்கிங்கோட அளவுகள், சிறந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, பேக்ரவுண்ட் ட்ராப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு மேடை, ஒரு அமைதியான சூழல், அது போக ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுருந்த ஒரு நிலை, வாசனைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே போகிற ஒரு திருப்தி கிடச்சிது. இந்த மண்டபம் திருப்பதி மகால்ன்றது உண்மையாகவே எம்பெருமான் வெங்கடேஸ்வரோட திருப்பதி மகாலாகவே நான் கருதுகிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த மண்டபத்தை மகளுடைய முதல் ஃபங்க்ஷன் நடத்துனது. நன்றி. அதாவது தேர்ட் பார்ட்டி மாதிரியே பார்க்காம, அதாவது கல்யாணம் பண்ண வரவாரோட சொந்த ரிலேட்டிவ் மாதிரி பழகிறா இல்லையா, அது வந்து ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த மண்டபத்தில் க்ளீனிங்லாம் அப்பப்போ நாங்கள் சொன்ன உடனே டக்கு முகம் சுளிக்காமல் க்ளீனிங்லாம் பண்ணுவோம், அதுவும் பண்ணியிருக்கா.